ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல்ஸ்ட்ரீட். இங்கே ஒரு செக்டார் இருக்குது. இந்த செக்டார் வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி கவலைப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே மொபைல் வச்சு ட்ரேட் பண்ணிட்டே இருந்தோம்னா டெய்லி ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செக்டார், அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒவ்வொரு சமயத்துலேயும் நான் வீடியோவில் பேசியிருக்கேன். அது கவனிச்சிங்களான்னு தெரியாது. சில ஸ்டாக்கே நான் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டாக்கில் வந்து சக்கப்போடு போட்டுட்ருக்கு. ஸோ அது என்ன செக்டாரு, இந்த செக்டாரை வச்சுக்கிட்டு பெருசாக பணம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும். சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10K ஒர்க்கிங் கேபிட்டல், அப்படி அமேசிங்காக பெருசாக வருது. ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும், இதை வச்சுட்டே பெருசாக சம்பாதிக்க முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். ஒவ்வொரு 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K சொல்கிறீங்கன்னா, 10,000 இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இந்த சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷனை பற்றி நான் 3 அம்சங்கள் சொல்கிறேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் வெரி லோ. 10K 10,000 மேலே இங்கே ஒரு பைசா தேவையில்லை, இதுவே போதுமான, இதுக்குள்ளேயே நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கும்போது, அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம். இன்ட்ராடே கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அப்படிலாம் பண்ணும்போது லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். ஸோ யாராவது ஒருத்தர் சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க, நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் இந்த சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரியலி சூப்பர், நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்தா எங்களுக்கு பெருசாக விட இந்த bullsStreetCasino அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் மறிச்சு தொடர்றாங்க. இந்த bullsStreetCasino எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் தேவைப்படும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். அது பணத்தை விட இங்கே என்ன ரொம்ப முக்கியமாக தேவைப்படணும், பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை. ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இருந்தால் இது சூட்டபிள் இருக்காது. ஏன்னா டெய்லி ட்ரேட் பண்ண மாட்டோம், சந்தர்ப்பம் வரும்போது மட்டும்தான் அதை ட்ரேட் பண்ணுவோம். ரெண்டாவது, இதில் வந்து ஒரே ஒரு மோட்டோ தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ₹1 நோக்கி ஒரு மனித நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சூப்பர்ஃபேன்ஸ் இந்த bullsStreetCasinoட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,919 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இது ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த bullsStreetோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே ரெமிட் பண்ணுமா, இப்போவே ஜாயின் பண்ணுமா, என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டும் புதியல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோன்னு நீங்கள் எல்லாருமே சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லை ட்ரேடிங்கில் பண்ண முடியல, டைம் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை பிபிஓவில் ஒரு நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம், இந்தியன் டைம் ஜோன் ஒத்து வரல, இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லை மெடிக்கல் ரெப்பாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு இந்த bullsStreet சூப்பர்ஃபேன்ஸ் பென்னி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சூப்பர்ஃபேன்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. 5 பைசாலேருந்து சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சு அது எப்போ ஏறுதோ அப்போ விற்று ப்ராஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ எது வேணுமோ அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வேணும், இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு. இல்லை ட்ரேடிங் வேண்டாம், பணத்தை மட்டும் பார்க் பண்ணிக்கோம், பின்னாடி பார்த்துக்கோம்னா சூப்பர்ஃபேன்ஸ் பென்னி அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு செக்டார், இந்த செக்டர் என்னென்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு பக்கம் போகுது. ஸோ மார்க்கெட்டுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது, ஆனால் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமல் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டுருக்கு. எஃப்ஐ வந்து அப்படி இப்போ தான் கண்ணை கட்டுற மாதிரி லேசாக உள்ளே வந்து கண்ணாமூச்சி ஆடிட்டுருக்காங்க. டிஐஏ சம்டைம்ஸ் விற்கிறாங்க, சம்டைம்ஸ் வாங்குறாங்க. மார்க்கெட் சினேரியோ ஏதோ போயிட்டுருக்கு, மார்க்கெட் நியூஸ் ஏதோ போயிட்டுருக்கு. அந்த ரேட் கட்டு, ஆர்பிஐ அது எதுவுமே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. அப்படியெல்லாம் இருந்தாலும் ஓரமாக தனியாக பார்க்கும்போது ஒரு செக்டார் வந்து அப்படியே ரொம்ப பொலைட்டாக போயிட்டுருக்கு. அந்த பொலைட்டாக போகக்கூடிய செக்டார் வந்து
ஃபார்மா செக்டாரு. ஸோ அந்த ஃபார்மா செக்டார் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபாஸ்ட்டு ஃபேஸில் போயிட்டுருக்கும். அது இந்த இதப்போ இருந்தது லாக்டவுன் அப்போ போயிட்டு லாக்டவுனுக்கு அப்புறம் போயிட்டு பட் இப்போ சமீப காலத்தில் வந்து ஃபார்மா செக்டார் வந்து பெருசாக ஃபார்மா செக்டர்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டாக் வந்து ஒன்று டாக்டர் இன்னும் அப்போலோ ஹாஸ்பிட்டல். அது மட்டும் கிடையாது, தெர் ஆர் அதர் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக்கில் நான் சொல்லியிருக்கேன், நம்ம சேனலே சொல்லியிருந்தேன், ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன், அந்த மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா அதை பாருங்கள் அப்படின்னு. அந்த மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா நான் சொல்லும்போது ஒரு 274 284 அந்த ரேஞ்சு போய் அதுக்கப்புறம் இப்போ 300 தாண்டி மேலே போயிட்டு இன்னும் அது மேலேயும் போகும். ஸோ அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து ஃபார்மா செக்டரில் இருக்குது. இப்போ என்ன ஒரு கிளியர் கட்டாக சொல்லுங்கள், ஒரு லைனில் சொல்லுங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபார்மா செக்டர் வந்து நல்லா இருக்கா மோசமாக இருக்கா அப்படிங்கிற பார்வைக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் ஃபார்மா செக்டர் நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா, நம்ம பயன்படுத்தி காசு பார்க்க முடியுமான்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ லைக் இந்த டாக்டர் ரெட்டி மாதிரியோ இல்லை அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரியோ ஸ்டாக்ஸில் எடுத்துன்னு ஒரு காலத்தில் வந்து வாங்கினோம்னா ஆப்ஷன்லேயே வாங்கினோம்னா ஒரு 100-150 பாயிண்ட்டுக்கு போகும். அண்ட் ஸ்டாக் ஃபியூச்சரில் எப்படி தான் 100-150 பாயிண்ட் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்லாம் போகும். ஈக்விட்டியில் எப்படி தான் வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு போகும், அந்த கேப்பு போகும். ஆனால் இப்போ அப்படி போக மாட்டேங்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் எடுத்தோம் அப்படின்னா வாங்கின ரேட்டை விட ஒரு 6 ரூபாய் 8 ரூபாய் போனால் போதுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இந்த 6 ரூபாய் 8 ரூபாய் வந்து மேலே போயிட்டு அந்த ஸ்டாக் மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே ரெசிஸ்டாகி கீழே வரும், திரும்ப மறுபடியும் மேலே போகும், அப்போ ஒரு 6 ரூபாய் 8 ரூபாய் கிடைக்கும். திரும்ப மறுபடியும் கீழே வரும், திரும்ப மேலே போகும், 6 ரூபாய் 8 ரூபாய் கிடைக்கும், 6லேருந்து 8 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி அல்லது சில சம்டைம்ஸ் 4-6 ரூபாய் கிடைக்கும். மினிமமாக 4 ரூபாய் ஒரு ட்ரேடுக்கு ப்ராஃபிட் வச்சா போதும். அண்ட் இந்த பக்கம் வந்து இல்லை கொஞ்சம் கூடுதலாக போகுதுன்னு ஒரு 8 ரூபாய் ஒரு ட்ரேடுக்கு ப்ராஃபிட் வச்சா போதும். அந்த மாதிரி இந்த ஈக்விட்டி சைட் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி போகும்போது இந்த ஃபார்மா செக்டார் வந்து அதோட ஸ்லக்கினஸ்னால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா வந்து மல்டிபிள் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது. மல்டிபிள் ட்ரேட்னால் ஒரு ஆர்டர் போட்டு ஒரு சின்ன மைனர் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்து திரும்ப அதே ஸ்டாக்கில் போய் 2வது ஆர்டர் போட்டு மைனர் ப்ராஃபிட் பார்த்துட்டு இது மாதிரி வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 to 10 ட்ரேட்ஸ் நாங்கள்லாம் 20 பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே பர்டிகுலராக இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்டாக் நான் சொன்னேன், இந்த 2 அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரெட்டி. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா சன் ஃபார்மா அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, சிப்லா ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சிப்லாவில் வந்து ரொம்ப மைனர் லெவல் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக் ஒரு 1 ரூபாய் 2 ரூபாயில் வந்து கேரண்டியாக கொடுத்துட்டே போகும். அதுக்கு மேலே உட்காந்து ஸ்டாப் லாஸ் தூக்கி சாப்பிட்டு போயிடும். அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸை வந்து நம்ம இன்ட்ராடே பண்ண முடியுமா? எஸ், பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸில் வந்து பிடிஎஸ்டி பண்ண முடியும், எஸ் பிடிஎஸ்டி பண்ண வாய்ப்பை கொடுத்துட்ருக்கு. அண்டு ஸ்டாக் ஃபியூச்சரில் போய் எஸ்டிபிடி பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துட்ருக்கு. ஆப்ஷனில் போய் பண்ண முடியுமா? அங்கே தான் கொஸ்டின் மார்க். ஆப்ஷனில் போய் இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எடுத்தோம்னா ரொம்ப மந்தகதியில் சைடேஸில் போயிட்டுருக்கு. அதுக்கான ஸ்ட்ராட்டஜிங் ஆல்டுக்கிறதுக்கு வேறு, அது இந்த வீடியோவில் வேண்டாம், இன்னொரு நாள் தனியாக பார்ப்போம். அப்போ நமக்கு என்ன புரியுது, இந்த ஃபார்மா செக்டாரில் கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நாம் எடுத்து மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீனில் முன்னாடி போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்ஸில் ஒரு பல்ஸ் தெரியுது, அந்த ஸ்டாக்ஸில் ஒரு ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக இருக்குது, பையர் சைடு ரொம்ப ஹை வால்யூம், சில சைடில் கொஞ்சமாக இருக்குது, பட் ப்ரைஸிங் வேலை அப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது, எஸ்கலேட்டரில் போகிற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்ஸ் எடுத்து ட்ரேட் வாய்ப்பை இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு நாள் கொடுத்துட்டே இருக்குது. அப்போ இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம். பர்டிகுலர் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் இதை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் பற்றி கவலைப்படாமல் இது மட்டுமே போதுங்கிற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தியெல்லாம் வந்து மாற்றி லேட்டரலாக யோசிக்கும் போது தெரியும். ஸ்ட்ரைட்டாகவே மார்க்கெட்டை போய் இப்போ என்ன பார்ப்பாங்க, நிஃப்டியை அப்படி பார்ப்பாங்க, இந்த பக்கம் பேங்க் நிஃப்டி பார்ப்பாங்க, இந்த பக்கம் வந்து இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்பாங்க, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்பாங்க, மேஜராக போகக்கூடிய நியூஸில் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன பார்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா ஏமாற்றிட்டு மார்க்கெட், அந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த செக்டார் வைஸை செலக்ட் பண்ணிவிட்டு செக்டாரில் 4 ஸ்டாக் 2 ஸ்டாக் 2ல் 1 ஸ்டாக் அப்படின்னு போகும்போது அடித்து தள்ளிட்டு நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டே போகலாம். அதுக்கான களமாக இந்த மார்க்கெட் இப்போ சூட்டபிளாக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், பிச் தெரிஞ்சுக்கிட்டு கிரிக்கெட் ஆடுற மாதிரி. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்குற ஒரு பார்வையாளராக நியூ வியூவராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.